எந்த தேவை ஏற்பட்டாலும் படைத்த ரப்பிடத்தில் மட்டும்தான் நான் கையேந்த வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ எதை உதவி தேடினாலும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பயனளிக்க நாடினார்களே ஆனால், உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பயனளிக்க முயற்சி செய்தார்களே ஆனால், அல்லாஹு தாலா உன்னுடைய தக்தீரிலே எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த பலனையும் உனக்கு அவர்களால் அளிக்க முடியாது. அதே போல இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்க நாடினால், அல்லாஹு தாலா உன்னுடைய தக்தீரிலே எதை எழுதி வைத்திருக்கின்றானோ அதை தவிர்த்து வேறு எந்த வகையிலும் அவர்களால் உனக்கு தீங்கிழைக்க முடியாது. ருஃபியாத்தில் அக்லாமு, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. ஜஃபத்தி சுஹஃபு, ஏடுகள் காய்ந்து போய்விட்டது. ஒவ்வொரு மனிதனும் அவன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்நாளிலே என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹு தாலா முன்னரே லௌஹல் மஹ்ஃபூஸ் என்கிற அந்த ஏட்டில எழுதி வைத்து விட்டான். அதில் எழுதப்பட்ட அந்த மையம் காய்ந்து போய்விட்டது. அதற்கு பின்னால் இதை மாற்றுவதற்கான வழிகள் இல்லை. அப்படி இருக்க நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிற பெரும் அவலம், இன்னைக்கு நிறைய மக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விட்டுவிட்டு பிற மக்களிடத்திலே கேட்பதை வழக்கமாக ஆக்கி கொண்டார்கள்.